நேயர்களே, உங்க எல்லாத்தையும் இந்த உயிருள்ள சாட்சி என்ற நிகழ்ச்சியின் மூலமா சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி கிராஸ் டிவியை 9 ஆண்டுகள் ரொம்ப அழகாய் வழி நடத்தி இந்த 10வது ஆண்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. 9 ஆண்டுகளுமே தேவன் கிராஸ் டிவியை கொண்டு பலத்த அற்புதங்களை தம்முடைய ஜனங்கள் வாழ்வில செஞ்சிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக காலமை தேவனை தேடி திறப்பிலே 5 நிமிடங்கள் பரலோக மன்னா பிரார்த்தனை நேரம் மற்றும் பல நிகழ்ச்சிகள் மூலமாகவும் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதுல சில நபர்கள் நம்ம மத்தியில சாட்சி சொல்ல வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சாட்சிகளை கேட்டு நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரைஸ் தி லார்ட் மா. பிரைஸ் தி லார்ட். உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போது கூட நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ நீங்கள் மக்களுக்கு கிராஸ் டிவி நேயர்களுக்கு கொடுத்துட்றீங்களா? சரி. நான் என் பேர் ஜோஸ்பின். நான் மாசுலாமிபுரத்துலேருந்து வர்றேன். எங்கள் வீடு மாசுலாமிபுரத்தில் இருக்குது. எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, என்னுடைய மாமனார், என்னோட ஒரு நாத்தனார் ஒன்று என் கூட இருக்கிறாங்க. இதுதான் என்னோட குடும்பம். ஓகேம்மா. அப்போ எல்லாரும் சேர்ந்து வாழ்றீங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியா? ஓகேம்மா. சரி, ஓகேம்மா. உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இல்லாட்டா பேக்ரவுண்ட்லேருந்தே நீங்கள் கிறிஸ்டின் தானா, இல்லாட்டா நீங்கள் இப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? உங்களோட ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து சொல்கிறீங்களா? நான் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்தவ பின்னணியத்தில் தான் வளர்ந்தேன். என்னுடைய வாலிப வயசுலேயும் நான் ஆண்டவருக்காக அப்படியே ஓடணும்னு சொல்லி யூத் மீட்டிங் அந்த மாதிரி எல்லாமே போனேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் வாலிப வயசுல ஆண்டவரை இறுக்கமா பற்றி பிடிச்சிட்டேன். அதனால ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆனால் ஆண்டவரோட அதிகமான ஒரு நேரம் செலவழிக்கிற தருணங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. ஓகேம்மா. அவங்க ஹஸ்பண்டும் கிறிஸ்டின் தானா? இல்லை, அவங்க குடும்பம் எல்லாம் ஹிந்து குடும்பம். அவங்க மட்டும் ஆண்டவரை சின்ன வயசுல ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு எனக்கு கிறிஸ்தவ பெண் தான் வேணும்னு அவங்க அம்மாட்ட கேட்டதுனால, அப்பாட்ட பேசினதுனால எல்லாருடைய ஒரு எதிர்ப்புகளின் மத்தியில தான் அவங்க கிறிஸ்தவ பொண்ணு அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணினது. நான் பின்னிட்டு திருமணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்து முறைப்படி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஜெபிச்சாதான் குடும்பத்தை ஆதாயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க 2 பேரும் ப்ரேயர் பண்ணி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க உங்க வீட்டில். ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாங்க கப்புள்ஸா. ஸோ சூப்பர்மா. ஸோ இப்பவும் கூட உங்களுக்கு கிராஸ் டிவியை பத்தி தெரியுமாமா? தெரியுமா. இப்போ கிராஸ் டிவி 9 ஆண்டுகள் முடிந்து 10வது ஆண்டுக்குள்ள இந்த நாள்ல நுழையுது. ஸோ இந்த நாள்லையும் கூட உங்களுக்கு கிராஸ் டிவிக்கு எத்தனை நாளா தெரியும்? கிராஸ் டிவி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே தெரியும். உங்களுக்கு கிராஸ் டிவியே தெரியும். அப்போ கிராஸ் டிவியை நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க. ஸோ அதுல உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிற ப்ரோக்ராம் என்னது? நீங்க விடாம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் என்னதுன்னு சொல்ல முடியுமா? பாடல்னா விரும்பி பார்ப்பேன். அப்புறமா எஸ்தர் மன்றாட்டு ஜெபம், அது கொஞ்சம் பெண்களோட இணைந்து ஜெபிக்கிறதுக்காக பார்ப்பேன். அப்புறமா ஒரு சில நேரங்கள்ல மெசேஜ் கொஞ்சம் கேட்பேன். அப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ சூப்பர்மா. இப்பவும் கூட இந்த உயிருள்ள சாட்சி அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம்ல நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நடந்த அற்புதத்தை நீங்க ஷேர் பண்ண வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியங்கள் மூலமா தான் அற்புதங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியத்தை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியுமா? எங்கள் ஹஸ்பண்ட் வாலிப வயசில் அவங்க பல்கில் வேலை பார்க்கும்போதே அண்ணனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. அப்போ அவங்க பல்குக்கு வரும்போதெல்லாம் அப்படி கிராஸ் டிவி இப்படி ஒரு அற்புதத்தின் இரவு கூட்டம் நடத்துகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒவ்வொரு மாதமுமே போய் பழக்கம் வச்சுருந்தாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே. அப்புறம் நான் கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமே அந்த அற்புதத்தின் இரவு கூட்டத்தை அவங்க 2 பேருமே போக ஆரம்பிச்சோம். அப்புறமா அப்படியே நாங்கள் போய்கிட்டே வரும்போது எங்கள் அண்ணி பிள்ளைங்களுக்கு திருமண காரியத்துக்காக. ஸோ அப்போ முதல்ல உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியத்தை தெரியும், ரொம்ப நாளாவே தெரியும். ஸோ அப்போ நிறைய 2 மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. எழுப்புதல் உபவாச ஜெபம், அற்புதத்தின் இரவு 2 மீட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த 2 மீட்டிங்ல உங்களுக்கு எந்த மீட்டிங்ல உங்களுடைய குடும்பத்துல அற்புதம் நடந்துச்சு? ஸோ அதில் அற்புதத்தின் இரவு கூட்டத்துல உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு. அப்போ நீங்க தொடர்ந்து போயிருக்கிறீங்க அந்த கூட்டத்துக்கு. சரி, ஓகேம்மா. என்ன அற்புதம் நடந்துச்சு அதை நீங்க கிராஸ் டிவி நேயர்களுக்காக ஷேர் பண்றீங்களா? அது முதல்ல என்ன அப்படின்னா, எனக்கு 3 பெண் பிள்ளைங்க, அடுத்து பையன் எதுவும் இல்லை. அப்போ இந்து பின்னணியத்துல இருந்து வந்ததுனால எங்க மாமனார் கட்டாயம் ஒரு பையன் வேணும், நீ கட்டாயம் என்ன செய்யணும்னா இந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, திருச்செந்தூர் கோயிலுக்கு கட்டாயம் வரணும்னு சொல்லி நிறைய அந்த ஏதோ புஸ்தகங்கள்லாம் வாங்கி கொண்டு படிக்க சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை, ஏசப்பா எனக்கு நிச்சயம் அற்புதம் செய்வாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில அவங்க கிட்ட ஒரு
சண்டை எதிர்த்து பேச மாட்டேன். அன்னைக்கு ரொம்ப எதிர்த்து பேசிட்டு அப்ப அற்புதத்தின் இரவு கூட்டத்தோட நான் வந்து கண்ணீரோட தான் வந்தேன். அப்போ அண்ணன் கொடுத்த வார்த்தை என்னன்னா ஏசாயா 60:20 அந்த வசனத்தை குறித்து பேசினாங்க. அப்போ அந்த வசனம் வந்து எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. அதை வச்சு ஜெபிச்சேன். அப்போதைக்கு ஆண்டவர் அப்பவுமே என் கற்பத்தை ஆசீர்வதிச்சு. ஆமென், பிரைஸ் காட். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க ப்ரேயர் பண்ண மாதிரியே ஆண் குழந்தை பிறந்ததா? பையன் பிறந்தான். பையன் பிறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு 6 மாசத்துல இருந்து பையன் ஒரே அழுக. ஒரு 3 மாதத்துல இருந்தே அழுதான்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அவன் நைட்டும் தூங்க மாட்டான், பகலைக்கும் தூங்க மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். அவனை என்னெல்லாமோ பண்ணி டாக்டர்கிட்ட எங்கெல்லாமோ கொண்டு போய் பார்த்தோம், கேட்கவே இல்லை. அப்புறமா திருப்பி ஜெய்சலன்ட்ட அந்த அற்புதத்தின் இரவுல வந்து ஜெபிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சான். அப்புறமா தொடர்ந்து நான் அற்புதத்தின் இரவு இடையில கொஞ்சம் சம்திங் வர முடியும், பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க இருந்ததுனால அப்படி கேப் அப்படியே இருந்துச்சு. எங்க வீட்டுல அவங்க மட்டும் போயிட்டு வருவாங்க. திருப்பி ரெகுலரா நான் வர ஆரம்பிச்சிட்டேன் அற்புதத்தின் இரவுக்கு. நானும் பிள்ளைய தூக்கிட்டு வரேன். வந்து ஜெபிக்க அவன் நார்மல் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா எங்க அண்ணி பொண்ணு திருமணத்துக்காக நாங்க அண்ணன்ட்ட வந்து அண்ணி எல்லாம் கொஞ்சம் அப்படியே இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நீங்க மட்டும் கூட்டத்துக்கு வந்தது இல்லாம உங்களுடைய ஃபேமிலியும் நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. சோ அவங்க வாழ்க்கையிலும் அற்புதம் நடந்தது. சோ என்ன நடந்ததுமா? பொண்ணுக்கு திருமண காரியத்துக்காக ஜெபிச்சோம். திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா எங்க அண்ணி பையன் மூத்த பையன் வந்து கொஞ்சம் ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு 5 வருஷம் மாத்திரை சாப்பிடணும் இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப என்ன பிரச்சனை? அவனுக்கு வந்து காய்ச்சல்ல ஒரு வெட்டு வந்ததுனால நரம்பு பாதிக்கப்பட்டுட்டு ஃபிக்ஸ் வந்து அப்படி ஆயிரும்னு சொன்னாங்க. அப்போ நாங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஏசப்பா அந்த பையனுக்கு வருங்கால எதிர்காலத்துல இந்த பையன் வளரணுமே, இப்பவுமே இப்படி பிரச்சனைன்னு சொல்லி அவங்க எங்க அண்ணிமாரெல்லாம் எங்க அண்ணி எல்லாருமே கூப்பிட்டுட்டு நாங்க அந்த பிரேயருக்கு வந்தோம். அற்புதத்தின் வந்து அண்ணன் ஜெபிக்கும் போது அவன்கிட்ட இருந்த அந்த பிசாசின் கிளியை வெளியே போச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து விசுவாசத்தோடு மாத்திரை எதுவுமே கொடுக்கல. நார்மலா இருக்கான். கர்த்தருடைய கிருபையினால அவனுக்கும் திருமணமாகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன அப்படின்னா என்னுடைய கணவனாருக்கு வந்து 2019, 20, 21 3 வருஷமா ஒரு தலை சுத்து வந்துச்சு. இது உங்களுடைய கணவருக்கு? தலை சுத்து வந்துச்சு. அந்த தலை சுத்து என்ன அப்படின்னா பகலைக்கும் தூக்கம் வராது, நைட்டுக்கும் தூக்கம் வராது, படுக்க முடியாது. அந்த நாவுல வந்து உமிழ்நீர் வந்து சுரக்கவே செய்யாது, நாக்கு ட்ரையாவே இருக்கும். அதனால அவங்களால வேலைக்கும் போக முடியல. கிட்டத்தட்ட 1 மந்த் லீவ் போட்டு தூத்துக்குடியில பார்க்காத டாக்டரே கிடையாது. நிறைய டாக்டர்ஸ் பார்த்தோம். கடைசியில சைக்காலஜி டாக்டரையுமே பார்த்தோம். அவங்களாம் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா தொடர்ந்து மாத்திரை போடணும் நாங்க. ஆனா இந்த மாத்திரை அவங்க உடம்புக்குள்ள போச்சுன்னா உடம்பெல்லாம் வீங்கிரும், அலர்ஜி, மாத்திரை அலர்ஜி ஆயிரும். தூக்கம் அப்படிங்கிறதே வராது. நைட்டெல்லாம் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய மிஷினரிகளோட புக்லாம் நிறைய வீட்டுல வியாதி பிரச்சனை இருந்தாலும் உங்க ஆண்டவரை விடல. சூப்பர். ஆமா, நாங்க ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஜெபம் அண்ணன்ட்ட ஆனா அடிக்கடி அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி ஜெபிப்பாங்க. எப்போதுமே அண்ணன்ட்ட ஜெபிப்பாங்க. அந்த அற்புதத்தின் இரவு, எழுப்புதல், உபவாச ஜெபம் எல்லாமே வந்தோம். அடிக்கடி ஜெபிச்சுட்டே இருந்தோம். என்ன மாற்றங்கள் ஏற்பட்டதுமா? மாற்றங்கள்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் மாற்றினாரு. அதுக்கப்புறம் அந்த நாக்கெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லா மாத்திரையுமே துருதுக்கி போட்டாங்க. ஆனா டாக்டர், இந்த ராம்சுந்தர் டாக்டர், நரம்பியல் டாக்டர், அவர் வந்து ஆயுசு நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடணும், தூக்க மாத்திரை இல்லாம நீங்க வாழ முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால எந்த டேப்லெட்டும் இல்லாம ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தோட. உங்க வாழ்க்கையில 1, 2 மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்துல, 2வது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில கூட ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ சூப்பர்மா. உங்களுடைய சாட்சி வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம விசுவாசிக்கும் போது, நீங்க விசுவாசிச்சீங்க, போராட்டத்தின் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் எல்லாத்துக்கும் மேலாக நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தனால ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஊழியங்கள் மூலமா அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ தேவனாக மகிமைப்படட்டும் அம்மா. ஸோ தொடர்ந்து இந்த சாட்சிகளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொடுக்கறதே மற்றவங்களுக்கு வந்து நம்ம சொல்றதுக்கு தான், மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு.
நீங்க மத்தவங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்களா? ஆமா, இப்போதைக்கு நான் வந்து இயேசுவின் அலுவலக எழுப்புதல் ஜெப மையம் தூத்துக்குடியில இருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால அவங்களோட இணைந்து நான் சுவிசேஷ ஊழியம், பிறகு மற்ற ஜெப ஊழியம் இதோட இணைந்து நான் என்னுடைய இப்ப நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கே மகிமை. ஸோ சூப்பர்மா, தொடர்ந்து ஊழியம் செய்யுங்க, உங்களுடைய சாட்சியை மற்றவங்களுக்கு அறிவிங்க. ஸோ இதை பார்க்குற மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஓகே மக்களே, நீங்களும் இதை கேட்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில 1-2 நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அந்த தேவன் இன்றும் நம்ம மத்தியில ஜீவிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. ஸோ நீங்க விசுவாசிக்கும் போது அந்த அற்புத மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டடைவீங்க. ஸோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூமா. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட்மா. பிரைஸ் லார்ட்மா. உங்க நிகழ்ச்சியில சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஓகேமா. ஓகேமா. சரி, இப்பவும் கூட நீங்க உங்க பேர் என்ன, உங்க ஃபேமிலியை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கிராஸ் டிவி நேயர்களுக்காக சொல்றீங்களா? சரிம்மா. என்னுடைய பேர் வந்து ஜெயமணி. நான் வந்து நேருஜி நகர்ல முள்ளக்காட்டுல இருக்கிறேன். எனக்கு 4 பையங்க. ஆண்டவருடைய கிருபையினால 4 பையங்களும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. ஓகேமா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிராஸ் டிவி உங்களுக்கு எப்படிமா தெரியும்? கிராஸ் டிவியை நான் டிவியில் சேனல் திருப்பும் போது நான் 734 வந்ததை கண்டுபிடிச்சேன். ஓகே, அப்படி உங்களுக்கு தெரியும். இப்போ கிராஸ் டிவி வந்து நீங்கள் முதல்ல பார்த்துட்டு இருக்கீங்க. கிராஸ் டிவியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம், நான் விடாமல் தொடர்ந்து பார்க்குற ப்ரோக்ராம்னா என்ன ப்ரோக்ராம்? நான் பாட்டும் பார்ப்பேன், பிரசங்கமும் கேட்பேன். பிரசங்கம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க. ஸோ சூப்பர்மா. இப்பவும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியங்கள் மூலமாக ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியம் வந்து 2 கூட்டம் நடக்கப்படுது. ஒன்று வந்து எழுப்புதல் உபவாச ஜெபம், 2 அற்புதத்தின் இரவு. ஸோ இந்த 2 கூட்டங்கள்ல எந்த கூட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சு? எனக்கு வந்து எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் தான் நடந்துச்சு. அற்புதம் நடந்துச்சு. ஸோ என்ன அற்புதம் நடந்துச்சுமா, அதை நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்றீங்களா? எனக்கு வந்து அடிக்கடி வயிற்றுப்போக்கு என்னால் தாங்க முடியாத அளவுக்கு சலஞ்சலமாக போகும். நான் வந்து அதை தாங்க முடியாமல் பாத்ரூம்குள்ள நின்றுலாம் வெளியே வர முடியாத அளவுக்கு அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு எப்படி இந்த சுகம் கிடைக்கும் அப்படின்னு நான் யாருக்கு தேவனால் மட்டும்தான் சுகப்படுத்த முடியும். ஸோ எதனால இந்த உங்களுக்கு லூஸ் மோஷன் இருந்ததுமா? எனக்கு எப்பவுமே கொஞ்சம் அல்சர் இருந்தனால உங்களுக்கு லூஸ் மோஷன் இருந்துச்சு. சரி, ஓகேம்மா. ஸோ டாக்டர்லாம் போனீங்களா? டாக்டர் எல்லா டாக்டரும் நான் கால் வைக்காத இடம் கிடையாது. ஓகே. என்ன சொன்னாங்க அவங்களாம்? அவங்க அது முதல் வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்ப்போனாங்க. அப்புறம் மாடி ஒரு டாக்டர் கல் இருக்குன்ட்டாங்க. அப்புறம் மாடி அது எல்லாம் என்ஸ்கோப்பி எல்லாம் போட்டு பார்த்து மாத்திரைலாம் நிறைய போட்டு பார்த்து எதுவுமே உங்களுக்கு இதாக சுகமாகலை. ஸோ அப்போ உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியத்தின் மூலமா நடத்தப்பட்ட இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்க. அங்கே வச்சு உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்ததுமா? நான் வந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு நான் சாட்சி லெட்டர் எனக்கு ஜெப குறிப்பை நான் எழுதி கொடுத்தேன். ஓகேம்மா. ஜெப குறிப்பை இந்த மாதிரி எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நானும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என் பேரை சொல்லி, ஜெயமணி, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், உங்க அல்சர் வியாதியிலிருந்து சுகம் தருகிறார் அப்படின்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க. ஓகே. பேர் சொல்லி தேவன் அழைத்து எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஓகேம்மா. அது இப்போ சுகம் பெற்று நீங்க எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? போன வருஷம் ஜனவரி மாதம் நினைக்கிறேன். ஓகே. அப்ப அந்த 1 வருஷமா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை, எந்த வருஷமா எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பர். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸோ இதை பத்தி நீ உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை மற்றவங்களுக்கு நீங்க சொல்றீங்களா? மனசுக்குள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மட்டும்தான். நீங்க நன்றி சொல்லுங்க. ஸோ அவருக்கு மட்டும்தான் நன்றி சொல்லுவேன். ஓகேம்மா. ஸோ உங்க குடும்பத்துல வேற ஏதாவது அற்புதங்கள்? ஆனா என் கணவருக்கு 2 காலும் புண்ணு. உப்பளத்துக்கு வேலைக்கு போவாங்க. அந்த உப்பு பிடிக்காம 2 காலும் பொக்கமா புண்ணா வரும். அந்த புண்ணு வரும்போது நாங்க வந்து நானும் என் கணவரும் வந்து பிரதர்கிட்ட ஜோம் பண்ணோம். அவங்க வந்து ஜோம்ன்றது நிற்கும் போது என் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீரா வடிஞ்சிச்சு. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய மாட்டீங்களா? இப்படி காலில் 2 காலையும் புண்ணா வருது, எங்களால் ஆஸ்பத்திரிக்கு அலைய முடியலன்ட்டு நான் கவலையோடு கண்ணீர் வடிக்கும் போது என்னை பார்த்து சொன்னாங்க, நீங்க கண்ணீர் வடிக்காதீங்க, கர்த்தர் சுகம் தருகிறார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் வீட்டுக்கு போனேன். அதுக்கு பிறகு அந்த காலில் இருந்த பொக்களெல்லாம் லேசா துணியை வச்சுட்டு அமுக்கி அப்படியே விட்டாங்க. அப்படியே ஆறிட்டு. அதனால அவங்க வேலைக்கு போக முடியாம இருந்தது. இப்போ கொஞ்சம் வேலைக்கு போவாங்க. அதனால நான் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு போசிட்டு வராங்க.
ஓகே ஓகே. இந்த இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியத்தை பத்தி உங்களுக்கு இந்த கூட்டம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு சொன்னது யார்? உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எனக்கு முதல் அந்த யமனேஸ்வரன் தான் வேன் போது வாங்கக்கா அப்படின்னு என்னை வந்து வீட்டுல கூப்பிட்டாங்க. ஓகே ஓகே. உடனே கூப்பிட்ட உடனே நான் சரின்னு நான் கூப்பிட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கனாலும் நமக்கு சுகம் கிடைக்காதா, நமக்கு ஒரு போனாதான் விடுதலை, அவரால் மட்டும்தான் நமக்கு சந்தோஷமோ சமாதானமோ எல்லாமே தர முடியுங்கிறத நான் விசுவாசிச்சு கூப்பிட்ட உடனே நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அவங்க இவ்வளவு நாள் கூப்பிட்டு வந்தாங்களோ அது வரைக்கும் நான் கரெக்டா தவறாம வந்தேன். அப்புறம் மாடி 2 பஸ் மாறிண்டிருக்கேன்னு கொஞ்சம் யோசித்தேன். அப்புறம் மாடி இன்னைக்கு வரைக்கும் நான் மாசம் தவறாம வருவேன். ஆமென். பிரைஸ் காட். உங்களுக்கு உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததுனால நம்ம எப்படினாலும் அந்த நேரத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு வாஞ்சியோட ஓடிடுவேன். ஆமென். பிரைஸ் காட். ஸோ தொடர்ந்து வாங்க. ஸோ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் இப்போ உங்களை வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. ஸோ இவங்களுக்கு செஞ்சது போல நம்மளுடைய வாழ்க்கையில நீங்களும் உங்க கண்ணீரோட இவ்வளோ நாள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாரத்தோட கஷ்டத்தோட இருக்கிறீங்களா? ஸோ கவலைப்படாதீங்க. நீங்களும் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரை இவங்களை பேச சொல்லி அழைத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ ரொம்ப நன்றிமா. உங்களுடைய சாட்சி அனைவருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது கூட நம்ம அடுத்த சாட்சியை கேட்கலாமா? நம்மளுடைய கிராஸ் டிவியில் காலை 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்கள் பிரார்த்தனை நேரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மயிலாடுதுறையை சார்ந்த சகோதரி ஜெபக்கனி அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யும் போது தேவன் அவங்களுடைய குழந்தைக்கு சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க தங்க வாயினால் அந்த அற்புதத்தை சொல்கிறாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்காக மகிமைப்படுவதாக. என்னோட நேம் ஜெபக்கனி. நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பிரார்த்தனை நேரத்தில் நான் ஒரு நாள் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஜெபிச்சுக்கிட்டேன். என்னோட குழந்தைக்காக நான் ஜெபம் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு இந்த குழந்தைக்கு வயிற்றில் இருக்கும் பொழுது பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கும் பொழுது சொன்னாங்க, அநேக உபத்திரவங்களை நீங்கள் சந்திப்பீங்கன்னு சொல்லி, அந்த உபத்திரவங்கள் மத்தியில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஜெபிக்கும் பொழுது இது வந்து 2023 நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த வருடங்கள் ஃபுல்லாகவே அநேக உபத்திரங்களை நான் சந்தித்தேன். இந்த வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது நான் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குழந்தையோட க்ரோத் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போயே நான் வந்து ஜூன் 29 நான் ஒரு டைம் பாஸ்ட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த உங்கள் பிரார்த்தனை நேரத்தில் நான் ஜெபிச்சுக்கும் பொழுது அப்போ தான் பாஸ்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி க்ரோத் எனக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். மகளே நீ ஏன் பயப்படுற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவங்க மூலியமாக என்னோட பேசினாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி பேசினாங்க. அதே போல ஞானத்திலும் வல்லத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயையிலும் அதிகமாய் கர்த்தர் உன் பிள்ளை விருத்தியடைய செய்வாருன்னு சொல்லி ஆண்டவர் பாஸ்ட் மூலியமா எனக்கு பேசினாங்க. அதே போல நீ பயப்படாத, என்னுடன் இருக்கிறேன், தெரியாது நான் தேவன் என்று சொல்லி இந்த 3 வசனத்தை குறித்து என்னோட அவங்க எனக்கு பேசினாங்க. அதே போல ஆண்டவர் பாருங்க, என் பிள்ளைக்கு எந்த ஒரு குறையில்லாத இந்த உங்கள் பிரார்த்தனை நேர ஜபத்துல ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. இன்னைக்கு குழந்தை 2 வயசு ஆகுது. எந்த ஒரு குறையில்லாத ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்படியே தேவனுக்கும் ஜெபிச்சு நான் பாஸ்ட்டுக்கும் கிராஸ் டிவி ஊழியத்திற்காக நான் கொடான நன்றி சொல்லுறேன். இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள நீங்களும் ஆண்டவரை விசுவாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்கும். தொடர்ந்து கிராஸ் டிவியில் ஒளிபரப்பாகிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் பார்த்து நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வருஷத்தை தம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த கிராஸ் டிவியும் இந்த 10வது ஆண்டில் தம்முடைய நன்மையால் முடிசூட்டும்படியாக கிராஸ் டிவிக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ இதே மாதிரியான இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, goodbye from Priya. Bye bye.